ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தங்கமயில் டிஜிகோல்டில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிஜிகோல்டு வந்து நான் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/10/2025 அன்றைக்கி தான் வந்து நான் டிஜிகோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து காயின் தாங்க வாங்கினேன். காயினுடைய வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.020 இதுதான் வந்து காயினுடைய வெயிட்டு. நான் வந்து எவ்வளவு சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கீமில் சேவ் பண்ண வெயிட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 6.900 இதுதான் நான் வந்து ஸ்கீமில் ஏர்ன் பண்ண வெயிட்டு. எக்ஸஸாக இருக்கக்கூடிய வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1.120 இதுதான் வந்து எக்ஸஸாக இருந்தது. அப்போ நான் வந்து எதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1.120 இந்த கிராமுக்கு மட்டும்தான் நான் எக்ஸஸாக பே பண்ணணும். ஆனால் நான் என்ன பே பண்ணேன், அவங்க எப்படிலாம் மைனஸ் பண்ணாங்க என்னுடைய அமௌண்ட்டை அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அந்த 6.900ங்கிறது நான் ஏர்ன் பண்ண வெயிட்டு. 1.120 அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்த அமௌண்ட்டு. டோட்டலாக 8.020 இதுதான் வந்து நான் வாங்கின காயினுடைய டோட்டல் வெயிட்டு. இதுக்கான கால்குலேஷன்லாம் எப்படி இருக்குதுங்கிறத வந்து உங்களுக்கு காணிக்கிறேன். டிஜிகோல்டில் 6.900 இந்த வெயிட்டுக்கான நான் ஏர்ன் பண்ண வெயிட்டுக்கான அமௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி பே பண்ணது. நான் ஃபோன்லேயே பே பண்ணியிருந்தேங்க. 56,383 ரூபாய். இது வந்து நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். ஃபோன்லேயே பே பண்ணிட்டேன். 6.900 அந்த வெயிட்டுக்குரிய அமௌண்ட்டை நான் பே பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, அதாவது அவங்க என்கிட்ட கேட்ட அமௌண்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,287 ரூபாய். இதை வந்து அவங்க என்கிட்ட வந்து கேட்ட அமௌண்ட்டு. எக்ஸஸாக நான் அந்த 15,287 தான் நான் வந்து எக்ஸஸாக பே பண்ணது. அப்போது நான் ஆல்ரெடி பே பண்ணது 56,383 ப்ளஸ் எக்ஸஸ் அவங்க என்கிட்ட கேட்ட அமௌண்ட்டு 15,287 ரூபாய். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 71,670 ரூபாய் வருது. ஆக்சுவலாக அவங்க வந்து என்கிட்ட 71,670 ரூபாய் இதில் இருந்து தான் நம்ம வந்து பெனிஃபிட்டுன்னு சொல்லி ஒரு கிராம் வந்து ஏர்ன் பண்ணியிருப்போம். என்னுடைய பெனிஃபிட்டோடைய கிராம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய பெனிஃபிட் கிராம் 0.201 கிராம்ஸ். இதுதான் என்னுடைய பெனிஃபிட் கிராம். இந்த பெனிஃபிட்கான அமௌண்ட் அவங்க என்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மார்க் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா, 2,512 ரூபாய். இதுதான் அந்த 0.201 அந்த வெயிட்டுக்கான அமௌண்ட்டு வந்து 2,512 ரூபாய். இதுதான் வந்து மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ப்ராடக்டுடைய சப் டோட்டல் பாருங்கள், 72,096 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க என்கிட்ட கேட்ட அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக நாங்கள் பார்த்து 15,000 தான் பே பண்ணோம். இங்கே பாருங்கள், எக்ஸஸாக நாங்கள் 15,287 ரூபாய் பே பண்ணியிருக்கிறோம். இதாங்க நான் வாங்கின காயின் பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், நான் பே பண்ணது 15,287 ரூபாய்ங்களா. இதோட 56,384 வந்து சேர்க்கும்போது 71,670 ரூபாய் தான் வருது. இந்த 71,670 இருந்து தான் அந்த பெனிஃபிட் ஏர்ன் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க மைனஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே வந்து 72,096 ரூபாய் போட்டுக்கிறாங்க. இதில் இருந்து இந்த 2,512 ரூபாயை மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மைனஸ் பண்ணது வந்து மைனஸ் பண்ணது போக 69,583 ரூபாய். இதிலேருந்து ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணி அப்புறம் 0.25% ஏதோ மைனஸ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் அவங்களே கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த மைனஸ் பண்ணும்போது கிராமில் மைனஸ் பண்ணாமல் ரூபாயிலேயே மைனஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்காக அவங்க வந்து கிராமில் வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கொஷினாக இருக்குது. அதுக்கு வந்து அவங்க வந்து ரூபாயில் மைனஸ் பண்ணுறவங்க எதுக்கு கிராமில் கொடுக்குறாங்க அப்படின்றதான் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. அதோட தான் 72,096 ரூபாய். இந்த அமௌண்ட்டில் வந்து எதுக்கு அவங்க 2,512 ரூபாயை மைனஸ் பண்ணுறாங்க? நம்ம பே பண்ண அமௌண்ட்டில் தானே அவங்க வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் யாராவது டிஜிகோல்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த டிஜிகோல்டு வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எனக்கு நகை வந்து சேர்த்தே ஆகணும், பரவாயில்ல ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் போனாலும் பரவாயில்லை,
எனக்கு வந்து என்னுடைய காசு வந்து சும்மா வேஸ்ட்டாக போயிடும், கையில் வச்சுட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணிடுவேன், எனக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே, தாராளமாக டிஜிகோல்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மித்தபடி அதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 1000 ரூ. 2000 வேரியேஷன் வருது. இதை தான் நான் வந்து ஒரு மைனஸாக வந்து பண்ணுவேன், மைனஸாக வந்து கன்சிடர் பண்ணுறேன். பட் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் 15,000 இருக்குது. நான் வாங்கும்போது ஒரு கிராம் வந்து 11,000 இருக்குது. நம்ம காசை வந்து கையில் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காசை வந்து கையில் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தங்கத்துக்கு வந்து வேல்யூ வந்து கூடிகிட்டே இருக்கும். இப்போ வந்து காசு இருக்கும்போது எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தேங்க்யூ.